வணக்கம். நம்மோட சிறுகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே அருண் வந்து மீனா கிட்ட பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் பேச முடியல. இன்னும் தான் இருந்தாலும் நம்ம இந்த தடவை பேசி ஆகணும் அப்படி சொல்லி அருண் நினச்சிட்டு மீனா கிட்ட பேசுறதுக்காக அகைன் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுங்கள், நீங்கள் எதோ என்கிட்ட பேச வரீங்கன்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி மீனாவா வாண்டடாக கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து நாங்கள் மன்னிச்சிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து நீங்கள் எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணலாம் தப்பு தாங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் கெட்ட பேர் வந்துருமா அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் பண்ணிட்டேங்க, நான் வேணும்ட்டே பண்ணல, நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து மீன் வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுதுங்க, ஆனால் நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, எப்படி அவர் மன்னிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தயாராக இருக்கேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இப்போ சொல்லி புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும்ல அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து என் பேச்சு அவர் கேட்குறவர் தான், ஆனால் இந்த விஷயத்தில் அவர் என் பேச்சை கேட்க மாட்டாருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து என்னங்க நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம், நான் வந்து சீதா தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன், அது தப்பாங்க அப்படின்னு சொல்லி அருண் வந்து கேட்டுற. அப்போ வந்து மீனா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களாம் தப்பு தானே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து ஆமாங்க எனக்கும் நல்லாவே புரியுது, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக தான் அதை உணர்ந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, ஓகே நான் அவர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் என்னால் உடனே எந்த பதிலும் சொல்ல முடியாதுங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து ஓகேங்க நீங்கள் சீதா கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்லிவிடுங்க, சீதா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க அப்படி சொல்லி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து நான் அவர்கிட்ட பேசி தாங்க வரேன், அவளும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி கேட்டேன், அவளும் அதெல்லாம் ஓகே தான், நான் எல்லாருமே தயாராக இருக்கேன் அப்படி சொல்லி சீதாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டோன்னே அருணுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஓகே இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அருணுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ வந்து மீனா வந்து இங்கே பாருங்கள், அதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நானே அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து அப்படிங்களாங்க, சரிங்க ரொம்ப நன்றிங்க அருண் சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அதே மாதிரி நான் அவரை எதிர்த்து இந்த கல்யாணம் பண்ணி வைப்பேன் மட்டும் நினைக்காதீங்க, அவரோட முழு சமத்தத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அருண் வந்து ஓகேங்க என்ன இருந்தாலும் ஓகே, எனக்கும் அவரோட சம்மதம் தான் முக்கியம், ஏன்னா அவர் தான் முக்கியம்னு சொல்லி சீதான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஒத்துக்கிட்டா தானே இந்த கல்யாணம் சந்தோஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து பரவாயில்லையே நீங்கள் இப்போ அவளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து பின்ன ஆமாங்க அவள் எனக்கு ஒய்ஃப் வர போகிறா, அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் யோசிக்கிறது கரெக்டு தானே அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், போக போக இந்த கேரக்டர் மாறக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மீனா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இல்லைங்க அப்படிலாம் இருக்காதுங்க, இது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து அப்புறம் என்ன நான் அவர்கிட்ட பேசி எப்படியா சமாதானம் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து திருப்பி உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. போதுங்க எத்தனை நன்றி சொல்லுவீங்க, நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எந்த விஷயமும் நீங்கள் பண்ணாதீங்க, நானே எதுனாலும் நானே பேசி நானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து ஓகேங்க சரி அப்படின்னு சொல்லி அருணும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா யோசிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த சைடு அருண் வந்து டியூட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, அதே மாதிரி முத்து வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்காரு. அதாவது எந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னா அருணுக்கு டியூட்டி இருக்கிற இடத்துல முத்து வராரு. வந்த உடனே ஆஹா என்ன இந்த அவன் தான் மொழியா அப்படி முத்து வந்து வேணுமெண்ட்டு நம்ம வம்புல போவோம் அப்படி சொல்லி முத்து வந்து போகிறாரு. போன உடனே இங்கே ஒரு ஆளாக பிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே முத்து விட்டுறாங்க. விட்ட உடனே முத்து வந்து கேட்குறாங்க என்ன அருணே என்ன விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் நீங்கள் அதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அருண் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போது நான் என்ன சீதாவோட மாமா ஆகிட்டேன் அதனால தானே விட்டுறீங்க அப்படி சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் தான் நீங்கள் குடிக்கலாம்னு நினச்சிட்டு நான் உங்களை விட்டுட்டேன், அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படி சொல்லி இங்கே வந்து அருண் கேட்டுட்டு இருக்கார். அப்போ வந்து முத்து வந்து அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் சும்மா விட்டீங்களே அதான் எப்படி விட்டீங்க அப்படி சொல்லி முத்து வந்து வேணும்ட்டு நம்ம எப்படியாச்சும் வம்புல் போவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு சண்டை போட போகிறாரு. அப்போ தான் அருண் வந்து இதுக்கு மேலே நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படி சொல்லி அருணும் பொறுமையாக தான் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க நான் தான் சொல்லிட்டேன் நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன ரொம்ப சைலண்டாக பேசுகிறீங்க, இப்போலாம் பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அருண் வந்து சார் இன்னும் சார் உங்களுக்கு பிரச்சனை நான் தான் சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன சாரில் வருது என்ன மரியாதை கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படி சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு டியூட்டி இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லி இங்கே வந்து அவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து நான் எங்கே பிரச்சனை பண்ணுறேன், நீங்கள் என்ன செக் பண்ணலன்னு கேட்குறேன், அதுக்கு நீங்கள்
கரெக்டான பதில் சொல்ல மாட்டீங்க, அண்ணன் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஸோ அருண் கிட்ட இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து அருண் கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து நீங்களே என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கான்ஸ்டபிள் வந்து என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அவர் வந்து செக் பண்ணலங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து கான்ஸ்டபிள் வந்து அதான் சார் செக் பண்ணல அப்படின்னு போக வேண்டியதுனா எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், எல்லாரும் செக் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன செக் பண்ணலாம், எதுக்கு என்ன விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து சரி இப்போ உங்களுக்கு செக் பண்ணால் போதுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து செக் பண்ணுங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கான்ஸ்டபிள் அப்படின்னா விஷயம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை நீங்கள் செக் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு முத்து வந்து ரொம்ப தெனாவட்டா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கான்ஸ்டபிள் வந்து சரி நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. பண்ண உடனே ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அதில் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என்ன எதுக்கு அவர் செக் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து திருப்பி ஃபஸ்ட் வந்துடுறாரு. இங்கே அருணுக்கு ரொம்ப கோவம் வருது, ஆனால் நம்ம வெளியே காமிச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அது இல்லாமல் ஸோ மீனா வர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அருண் வந்து சார் என்ன சார் இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு உனக்கு அந்த சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து இப்போ எதுங்க சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து மீனா சிஸ்டர்கிட்ட பேசிட்டேன், அவங்க இந்த கல்யாணம் நடத்தி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிடுறாரு. அப்போ வந்து முத்து வந்து ஓ அப்போ மீனா உனக்கு சிஸ்டர் ஆகிட்டாங்களா, ஓகே ஓகே அப்போ இப்போ எல்லாரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி தானே முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து இங்கே பாருங்கள் நான் என்னங்க பண்ணேன், சிஸ்டர்னு சொன்னேன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து ஐயோ இல்லைங்க நான் தான் இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ ரொம்ப கோவமாக போகிறாரு. மீனா எதுக்கு இந்த அருண் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து ரொம்ப கோவமாக போகிறாங்க. போனோன்னா முதல் வெளியில் நம்ம மீனா கிட்டே இந்த விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போயிட்டு மீனா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுங்கள் என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க நான் வீட்டில் தாங்க இருக்கேன், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ அப்போ இப்போ என்னை எதிர்த்தும் பேச ஆரம்பிச்சிட்டல சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க நான் என்னங்க எதிர்த்து பேச ஆரம்பித்தேன், நீங்கள் தான் இப்போ போனீங்க அதான் நான் சொன்னேன், இதுக்கே எதிர்த்து பேசுகிறேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து அது நான் இப்போ கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்தேன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க நான் பூ கொடுக்க தான் போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து வந்து இல்லையே நீ ஏதோ ஒரு போலீஸ்காரனை பார்த்துட்டு வந்த மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து மீனா வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு அப்போ வந்து முத்து வந்து என்ன மீனா கண்டுபிடிச்சிட்டேனா நீனா எதுக்கு அருண்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க எதுக்கு பேசுனீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கே சீதா வந்து கல்யாணம் பண்ண இவர் தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே அருண் வந்து நான் கல்யாணம் பண்ணால் சீதா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு முத்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு மீனா நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நான் எப்படி இருந்தாலும் நடக்க விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.